அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறைநேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்களில் இன்று நாம் பார்க்க போவது கன்னி ராசிக்குரிய பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்னும் உங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் குறைந்த பாடில்லை. பல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளில தலை தூக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. உறவுகள் எல்லாம் உங்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவி இடையே சச்சரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க. சனி 7ஆம் இடத்துல தான் இருக்கான், பரவாயில்ல, களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறான். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவி பிரிவதற்கான வாய்ப்புகளை வழங்க மாட்டான். ஓரளவு நட்பயன்களையே குடும்ப அளவிலான செயல்பாடுகளுக்கு கொடுப்பான். அதனால அது கவலை கிடையாது. குருவை பொறுத்தளவுல 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே குரு இருக்கிறார். ஆகவே தொழில் ஸ்தானத்திலே குரு இருக்கும் பொழுது தொழில்கள் கண்டிப்பா மாற்றங்கள் வரும். புதிய புதிய தொழில்களுக்கு மாறுவீர்கள், கம்பெனி மாறுவீங்க. அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் தொய்வுகள் ஏற்படும், சோர்வுகள் ஏற்படும். வேலைக்கு போவதில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். இது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய கடுமையான உடல் உழைப்புகளினாலையும் உங்களுடைய தூய்மையான எண்ணங்களாலையும் கோபத்தை நீங்கள் குறைப்பதாலையும் சாதிக்க முடியும். இந்த 2026 கோபத்திற்கு எதிரான ஆண்டாக நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவேசமாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை பின்னிலைக்கு இழுத்து கொண்டு போய்விடும். நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இழப்புகள் இருக்கும். அதற்காக நீங்க மற்றவர்களோடு எரிந்து விழுந்து சண்டை சச்சரவுகளில் ஈடுபடும் போது நன்மை கிடைக்காது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பின்னடைவுகளே ஏற்படும். அதே நேரத்தில் உங்களை விட்டு உறவுகள் நிறைய ஒதுங்கி இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. உறவுகளோடு ஒட்டி இருக்கிற வரைக்கும் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு ஆபத்துகள் இல்லை. நீங்க உறவுகளை விட்டு பிரிந்து இருக்கும் போது, அவர்களை ஒதுக்கும் போது ஒட்டுமொத்தமா உங்களுக்கு மைனஸ் தான் வரும். ஒருவேளை சாப்பாட்டிற்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட சிலருக்கு வரும். அவர்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுல மிக கவனமாக, குரு பார்வையும் அந்த அளவிற்கு சிறப்பானதாக இல்லை. ராகுவை பொறுத்தவரை 6ஆம் இடத்திலே இருக்கிறார், ரோகஸ்தானத்திலே இருக்கிறார். நன்மைகள் தான் கொடுப்பார். ராக பொறுத்தளவுல நன்மைகள் கொடுப்பார். அதே நேரத்தில் ரோகஸ்தானத்தில் இருக்கலாம், உடல் நல பிரச்சனைகள் வரும், மனப்பிரச்சனைகள் வரும், உடல் சோர்வு, அசைதி, வயிற்று பிரச்சனைகள், இந்த வாயு தொல்லைகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வரும். ஆகவே ரொம்ப கவனமாக உடலை பார்த்து கொள்ளணும். ஆனால் ராகு தொழில் துறையிலே முன்னேற்றத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த ராகுவினுடைய சப்போர்ட்டும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிடைக்கும். அதனால தொழில்களில் கொஞ்சம் வருமானம் வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா அதே நேரத்தில் கேதுவை பொறுத்தளவுல விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே கெடுதல் பண்றவன் நல்லா இருந்தாலுமே நம்மளை நாசமாக்குவான். அவன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவான்? வீண் விரயங்களை கொடுப்பான். உங்களுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து, நோய் நொடியை கொடுத்து, அதன் மூலமாக அதீத செலவுகளை கொடுத்து, சிறிய சிறிய விபத்துகளை கொடுத்து, இந்த மாதிரி பல நிலைகளில் துன்பத்தை கொடுப்பான் கேது. அப்ப 2026 என்று பார்க்கும் பொழுது சிறப்பான ஆண்டு உங்களுக்கு கிடையாது. போராடிதான் ஆகணும். 2026 போராடிதான் ஆகணும். நீங்க கடவுள் நம்பிக்கையும் மிகுந்த ஈடுபாடு இல்லாதவங்க, குறைவான ஈடுபாடு உள்ளவங்க, கோபத்தினுடைய உச்சியில இருக்கிறவங்க, இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயமான முன்னேற்றம் உங்களுக்கு வரும். எல்லோரையும் நேசிங்க. கோபத்தில் வந்த வார்த்தைகளை பேசாதீங்க. ஒரு எதிரி கூட உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் ஓடி உதவி செய்வான், அதை கெடுத்து கொள்ளாதீங்க. ஆகவே மிகுந்த ஒரு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இது எல்லாம் உங்களுக்கு அவசியமா தேவைப்படுது. இன்னொருத்தருடைய உதவியில நீங்க வாழணுங்கிறத மறந்துடாதீங்க.
சொந்த காலில் நிற்கிறேன், சொந்த கால் நிற்கிறேன்னு உங்களுக்கே நீங்கள் சூனியம் வச்சுக்காதீங்க. ஆகவே கன்னி ராசியை பொறுத்தளவில் வந்து கவனமாக இருக்கணும். மாணவர்கள் முதல் கொண்டு விவசாயிகள் முதல் கொண்டு எல்லோருமே அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. 60லிருந்து 70% நன்மைகள் தான். ஒரு 30-40% அங்கே பயிர்கள் வந்து நோய்வாய்ப்படுவது, இல்லை பயிர்கள் வந்து இறந்து விடுவது போன்ற பல பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு மகசூலில் வந்து குறைவு இருக்காது, வருமானத்தில் குறைவு இருக்காது. ஆகவே கன்னிராசி அன்பர்களே, ஒவ்வொரு அடியும் அவதானமா எடுத்து வைங்க. 2026ல நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு மலரும். குலதெய்வ வழிபாட்டை உறுதியா மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்ய போறது குலதெய்வம் தான். ஆகவே அதோட சேர்த்து நாகாத்தம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மல்லிகைப்பூ மாலை சாத்தி பட்டுத்துணி உடுத்தி எலுமிச்சம்பழத்தை அறுத்து அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாட்டு வாருங்கள். ஒரே ஒரு தடவை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் இந்த பரிகார பூஜையை நீங்கள் பண்ணினால் கேதுவினுடைய கெடுபலன்களில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். எப்போதுமே வந்து ராகு கேது மைனஸா இருக்கும்போது கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் கடகராசிக்கும் அதுதான், இந்த பரிகாரம் தான் அவங்களும் பண்ணணும். ஆகவே கவனமான முறையில் இந்த பரிகாரத்தை பண்ணி நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.